யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எதுக்காக ட்ரக்கை காமிக்கிறேன்னு பார்க்காந்தீங்கன்னா, ட்ரக்கு காடு வந்து மட்டம் பண்ணுறதுக்கு வண்டி வந்திருக்கு. இது வந்து நம்ம நார்மல் டிராக்டர் மாதிரி தான். ஆனால் பின்னாடி மட்டும் ஒரு சென்சார் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் தூரத்தில் வச்சுருவாங்க. அந்த சென்சாரை காமிக்கிறேன் கடைசியில் பாருங்கள். இந்த இது வந்து அது நம்ம தூக்க வேணாம், அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக தூக்கி இறக்கிக்கும். அந்த சென்சார் வந்து எங்கே இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இந்த காடு எவ்வளோ மட்டமாக இருக்குன்னு. விவசாயம் பிடிக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த காடு மட்டம் பண்ணிட்டு அப்படியே அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கடலை போட போகிறோம். கடலை போடுற வீடியோ பார்க்கணுன்னு நம்ம சேனல் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடலை போடுற வீடியோ எடுத்து போகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயிக்காக. இப்போ எதுக்கு இந்த காடை மட்டம் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, அடுத்து நிறையா வெள்ளாமல் செய்யணுன்ட்டு தான் மட்டம் பண்ணுறோம். இந்த மிஷினு வாங்கலை, வாடகைக்கு தான் வந்திருக்கு. வந்து காடு மட்டம் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஏன்னா தண்ணி பாய்ச்சறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான். இது பாருங்கள், தண்ணி மட்டம் பண்ணோடனே தண்ணி பாய்ச்ச ஈஸியாக இருக்கும். மட்டமாக இருக்குது. அந்த சென்சார் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சென்சார் வந்து ஒரே கம்பி மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இது வந்து டூல்ஸ் பாக்ஸு. அந்த ஸ்பானர்லாம் வச்சுருப்பாங்க அந்த டூல்ஸ் பாக்ஸில். அந்த சென்சார் வந்து அங்கே தான் இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதை பார்க்க முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த சென்சார் தான், இதுதான் சென்சாரு. ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, மேலே ஹைட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா காடு மட்டமாக இருக்குன்னு இதுதான் பார்க்கும். இது கேமராலாம் இல்லை, பார்க்கும். மட்டம் பண்ணிட்டு பார்த்து அந்த டிராக்டரில் அந்த மட்டத்துக்கு ஏற்ற உழவு ஓட்டிகிட்டு போவோம். விவசாயம் பிடிக்கணும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயிக்கு லைக் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.